அவருடைய சரீரம் ஃபுல்லா பிற்கப்பட்டது. தலையில முக்கிரீடம் வச்சாங்க, கையில ஆணி அடிச்சாங்க. அவருடைய சரீரத்தை பார்க்கும் போது இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவராயிருந்தார். சிலுவையில அங்க தொங்கும் போது அவருடைய சரீரத்திற்கு உள்ளாக ரத்தமே இல்லை. என்ன கடைசியா ஒரு சேவகத்தை ஈட்டியா குத்துறான், அங்க ரத்தமே இல்ல, தண்ணி தான் வருது. ஏன்னா தலையிலிருந்து கால் வரை ஃபுல்லா soaked in blood, ரத்தத்தில் தோய்க்கப்பட்டவராக இயேசு தொங்கினார். யாருக்காக தொங்கினார் தெரியுமா? உங்களுக்காக தொங்கினார். ஏன்னா இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும் போது, இந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கும் போது ரத்தமாகும். அந்த ஆடு ஃபுல்லா ரத்தத்துல இருக்கும். சாலமோன்லாம் ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தும் போது ரத்த ஆறாக ஓடினது. இன்னைக்கு இயேசு தலையில இருந்து கால் வரைக்கும் ரத்தம் அப்படியே ரத்தத்தினால தோய்க்கப்பட்டது. இது ரொம்ப அழகா இல்ல? யோசிச்சு பாருங்க. நம்ம கையிலே ஒரு ரத்தத்தை இப்படி போட்டோம்னா மத்தவங்க ஐயோன்றாங்க, விடுறாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆட்டுக்கறியில கோழிக்கறியில ரத்தத்தை இருந்தா கூட பார்க்க மாட்டாங்க, திரும்பிக்கிறாங்க. ஆட்டுக்கறி சாப்பிடதான் போறோம், கோழிக்கறி சாப்பிடதான் போறோம், அதை வெட்டுறதெல்லாம் ஏன் பார்த்துக்கிட்டு சார், அது வேறப்பா துடிக்குது, அது வேற ரத்தம் வருது, ரத்தத்தெல்லாம் பார்க்க வேணாம், திருப்பிக்கிறாங்க, ரத்தத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்க ரத்தத்தை தான் நம்ம பேசவே செய்யறோம். என்னங்க இந்த நாகரிகமான இந்த உலகத்துல டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவு போயிட்டு இருக்குது, ஆனா இன்னும் ரத்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ரத்தத்தை நம்புகிறோம், இயேசுவின் ரத்தத்தை நம்புகிறோம். இந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால், இந்த இயேசுவின் ரத்தத்தை சொல்லவில்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது.